எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திங்கட்கிழமை தோறும் ஒரு திருக்குறள் அதிகாரம் பார்த்து வருகின்றோம். அதுல திருக்குறள்ல பாயிரவியல் என்று சொல்லப்படுகின்ற முதல் 4 அதிகாரங்களை பார்த்தோம். அது திருக்குறளுக்கு ஒரு முன்னுரை மாதிரி. அதுல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. பலர் திருக்குறள் பொது நூல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். வள்ளுவர் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரமா வச்சது. இந்த முதற் குறளாக ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லி இருக்கின்றார். அதில் இறைவன் எண்குணத்தான், இருள் சேர் இருவினையின் சேரா இறைவன், மற்றது இப்படியெல்லாம் இறைவனை பொது குறியீடாக குறித்திருக்கின்றார். எல்லாருக்கும் பொதுவான எந்நாட்டவருக்கும் மரபா போற்றி கண்டவனுடைய இறைவனுடைய பொது இயல்புகளை வைத்து திருக்குறளுடைய முதல் அதிகாரம் கடவுள் வார்த்தை வள்ளுவர் தந்திருக்கிறார். 2வது அதிகமாக என்னதான் கடவுள் ஆன்மீகம், கடவுள் சமயம் என்றெல்லாம் அலப்பறை அடித்து கொண்டு தெரிஞ்சாலும் வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், வாழ வேணும், வயிற்றுக்கு சாப்பாடு வேணும் என்றால் நாட்டில் மழை பெய்ய வேணும். நாட்டில் மழை பெய்ய வேணும். நேற்று சர்வதேச மகளிர் தினம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. தாய் கிழவி படம் போய் பார்த்தோம். அதில் தொடக்கத்தில் அந்த பிரார்த்தனை தொடங்குது. அதில் எல்லா சாமிகளையும் சொல்லி அந்த கிழவி முதல் பேய்மழை பொழிய வேணும், பெரு விளைச்சல் வர வேணும் என்று சொல்லி பால் வளம் பெருக வேணும் என்று சொல்லித்தான் சாமி முடியும். பேய் மழை பெய்ய வேணும், மழை. இப்ப வான் சிறப்பு 2வது. உலகம் இயற்கையை போற்றி, இயற்கையை பேணி, இயற்கையோடு இசைந்து வாழுகின்ற வாழ்வுதான் வாழ்வு, இல்லாவிட்டால் அழிவோம். அது 2வதாக வான் சிறப்பை வைத்து, 3வதாக நீத்தார் பெருமை. சில பெரியவர்களை வச்சுத்தான் நாங்கள் தமிழ் மரபின்படி சொல்லலாம். பெரியோரை வியத்தல் சிறியோரை இகழ்தலும் இளமே, பெரியோரை வியத்தல் அதனிலமே என்றல்ல, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொல்லி நாங்கள் பெரியவை சிறவை என்று பார்க்கிறீர்கள். எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் சில பெரிய மனிதர்களுடைய அடிச்சுவட்டில் தான் உலகம் இயங்குகின்றது. அதுல நல்ல மனிதர்களை எடுத்து, பெரிய மனிதர்கள் எல்லாரும் நல்ல மனிதர் என்று இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனிதர்களை எடுத்து ஒரு முன்னுதாரணமா வச்சு நீத்தார் பெருமை என்று வச்சு, உலகம் நல்ல வழியில வாழ வேணும் என்றால் கடவுள், பிறகு மழை, இயற்கை, 3வதாக சில நல்ல மனுஷர்களுடைய வழிநாட்டத்தலை வாழ்க்கையை பார்த்து பின்பற்ற வேணும். ஆனபடினாலே நீத்தார் பெருமை என்று வைத்தார். வள்ளுவர் திருக்குறள் முழுவதையும் முப்பாலாக பிரித்து அறத்தை வலியுறுத்துகின்ற முதல் பகுதி பொருள் என்று சொல்லப்படுகின்ற ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் உணர்த்துகின்ற 2வது பகுதி காமம் அல்லது இன்பம் என்று சொல்லப்படுகின்ற சுகத்தை, அதிலும் குறிப்பாக காதல் இன்பத்தை அனுபவிக்கின்ற சொல்லுகின்ற 3வது 3ஆக வகுத்தார். இந்த 3ஆ பிரிச்சாலும் எல்லாத்துக்குள்ளையும் அந்த அறம் என்றது ஊடுருவி இருக்குது. அறம் என்ற அந்த நாரினூடாகத்தான் இந்த திருக்குறள் எல்லா பாக்களும் மலர்களாக மாலையாக தொடுக்கப்பட்டிருக்கு. அறம் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கின்றதை சொல்லுவதற்காக முன்னுரையின் முடிவுரையாக அரண் வெளி உறுத்தல் என்ற அதிகாரம் வச்சு முன்னுரையை முடித்தார். அறத்து பால தொடங்கியக்கு அறத்தை 2ஆ பிரிச்சார். வடமொழியில இருக்கிற மரபு, வேத மரபு, அவர்கள் வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லி அதுல பிரிப்பார்கள். பிரிக்கைக்குள்ள ஒரு தனி மனிதனை இதை சொல்லிக்குள்ள பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்று 4ஆ பிரிப்பார்கள். வள்ளுவர் அந்த 4ஆ பிரிக்கல 2ஆ பிரிச்சார். இல்லறம், துறவரம், அவ்வளவுதான். இல்லறம் துறவரம் என்று பிரிச்சார். அதுல துறவரத்தை முன்னுக்கு வைக்காம இல்லறத்தை முதல் வச்சார். ஏனென்றா இல்வாழ்வான் என்பான், துறவிக்கும் அவன்தான், கடவுளுக்கும் அவன்தான், துறவிக்கும் அவன்தான், உலகத்துக்கு அவன்தான், இல்வாழ்பவன் வேணும். அந்த காலத்தில் இருந்த சமய கொள்கைகள், சமணம், பௌத்தம் என்பத கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்தில் இருந்தன. இந்த தாக்கங்களும் இருக்குது குறள்ல. சில பேர் திருவள்ளுவரை சமணர் உள்ள சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அதிகாரங்களை வகுத்த பொழுது இல்லறத்தை முன்னுக்கு வச்சதுனால என்னதான் துறவை சொன்னாலும் துறவினால உலகம் நிக்காது. அது கொஞ்சம் பேருக்கு துறவு, அது வேற விஷயம். ஆனா இல்லறம் தான் அடிப்படை என்பதற்காக இல்லறவியலை முதல் வச்சு
அதுல இல்வாழ்வான் என்பான்றது துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று சொன்னார். இறந்தார் என்றால் செத்து போனவர்கள், பித்ருதேவர்கள், சிறந்தவர்கள், துறவிகளுக்கு, துறவாதவர்களுக்கு எல்லாருக்கும் இல்வாழ்வான இல்வாழ்க்கைய முன்னுக்கு வச்சார். அதுக்கு பிறகுதான் துறவரம் சொல்லுவேன். திருக்குறள்ல குரல் இருக்கு, பேர் பல இடங்கள்ல சொல்றது. என்ன இடத்துல யாருக்கு என்ன சொல்றாருன்றதை அறியாம சொல்லக்கூடாது. துறவிகளுக்கு சில விதிகளை வச்சார், இல்லறத்தாருக்கு சில விதிகளை வச்சார். சில விதிகள் துறவிகளுக்கு மட்டும்தான் வச்சார். துறவிகளுக்கு மட்டும்தான் வச்சார். அது பிறகு பாப்பீங்க, துறவரவியல்ல பார்க்கக்குள்ள அந்த அதிகாரத்துல வரும். துறவரவியல்ல சில அதிகாரங்கள் கொல்லாமை எல்லாம் துறவிகளுக்கு மட்டும்தான் வைத்தார். புலால் மரத்தலும் கொல்லாமையும் துறவிகளுக்கு மட்டுமண்டில்லாம அங்கதான் வலியுறுத்தினர். இல்லறத்தாருக்கு அதை வலியுறுத்தியல். இதெல்லாம் நுட்பங்கள். இப்ப இல்லறவியல்ல வச்சு இல்லறவியலை இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணலம், மக்கட்போரு அதை சொல்லி, அதாவது முதல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட், மனைவி, பிள்ளைகள், மக்கள், சுற்றம், அதை சொல்லி பிறகு அந்த சுற்றத்தோட உறவாடுகின்ற முறைமைகளுக்காக அடிப்படை அன்பு இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கொண்டு மாமனார்கிட்ட இது செய்தால் அது வெறும் இது வெறும் என்று இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு இருக்க வேணும். அன்பு மட்டும் இருந்தா பத்தாறு, அன்பு ஆக்ஷன்ல இருக்கணும். விருந்தோம்பல் வேணும், இனியவை சொல்ல வேணும், நன்றிய மறக்க கூடாது. என்னதான் சொந்தக்காரரை கொண்டாடி கொண்டிருந்தாலும் குடும்ப விஷயங்கள்லையும் உலக விஷயங்கள்லையும் சொந்தத்துக்காக அல்லது அவ செய்த நன்றிக்காக நடுநிலைமை பிளரக்கூடாது. இவர் எனக்கு உதவி செய்தார் என்று போட்டு பிழையானதுக்கு சைடு எழுதிக்கப்படாது. அதனுடைய செய் நன்றி அறிதலை சொல்லி போட்டு நடுநிலைமை வச்சுட்டார். அடுத்தது அடக்கம் வேணும், ஒழுக்கம் வேணும். மற்றது குடும்பம் சிதையாம இருக்கணும்டா அடுத்தவண்ட கொண்டாட்டி எட்டி பார்க்கப்படாது. எங்களுக்கு தெரியும், இலங்கை இந்தியாவில தமிழக வெற்றி கழகத்திலையும் விஜயிலையும் என்ன நடக்குது. இந்த சினிமாவின் உச்சத்தை தொட்டாலும், எந்த பொருளாதார உச்சத்தை தொட்டாலும், எந்த அரசியல் உச்சத்தை தொட்டாலும் அங்கே அது அடிக்குதுன்னு. அப்ப பிறன் இல் விளையாமை வைத்தார், பொறையுடைமை வைத்தார். பொறுமை இல்லறத்தானுக்கு ரொம்ப தேவை. துறவிக்கு தேவையில்லை. துறவி தண்டபால ஒரு பாக்கத்துல இருக்கிற அவரை யார் போற டிஸ்டர்ப் பண்றது, அவரை யார்கிட்ட போறாரு. இல்லறத்துல இருக்கிறவனுக்கு அங்கால பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று சொல்லுவார், மேனேஜி ஒன்று சொல்லும், மாமன் ஒன்று சொல்லும், பிள்ளை இப்படியோடும் அப்படியோடும் எல்லாத்துக்குள்ளும் இருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமது. இல்லறம் அல்லது நல்லறம். இல்லறம் என்பது ஒரு தவக்கூடம். சைவ சமயம் எங்கட திராவிட கட்டடக்கலையில, திராவிட கட்டடக்கலை இப்ப ஒரு இடமும் இல்லை, யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இருக்கு. வீடு கட்டைக்க 2 அறை மெரிசா கட்டுறது என்ன, அது ஒரு அறை பெரிய அறை. ஒரு இடமும் இல்லை இப்ப இந்தியாவிலே இல்லை. அது இல்லை திராவிட கட்டடக்கலை. 2 அறையில ஒரு பெரிய அறை, அதான் சுவாமி அறை. சுவாமி அறையில இருக்கிறது சுவாமி தானே ஆறு இருக்கிறது. அதுதான் அந்த இல்லறத்தாருடைய தலைவனுக்கும் தலைவிக்கும் உரிய அறை வீட்டு குடும்பத்துக்கு. இப்ப அதுக்கும் சில பேர் கட்டி போட்டு அது சாமி அறையண்டு பூட்டி வைக்கிற காலம் வந்துடுது. அப்படி இல்லை. அவர்கள் சிவ பார்வதி அம்சமாக, சிவ பார்வதியின் பிரதிநிதிகளாக அந்த இல்லத்தை நடத்துகின்றார். அந்த அறைக்கு போக பயப்படுவாங்க. ஐயோ சாமியார நாங்க போக கூடாது. சாமியார தான் அந்த ராமியாரையில 3 விஷயங்கள் உண்டு. விளக்கு, அந்த காலத்துல சாமி படம் கிடையாது. அச்சியந்திரம் ரவிவர்மாண்ட ஓவியமும் ஒருதான் எல்லாட்ட வீட்லயும் சாமி படம் வந்தது. இப்ப நாங்க சண்டை பிடிக்கிறது, இந்த சாமி படம் எந்த வைக்கலாமா, இது வைக்கலாமா, அது வைக்கலாமான்ட்டு. அப்ப சாமி படம் கிடையாது. அந்த காலத்துல வீடு வழிய விக்கிரகங்கள் வச்சு கும்பிடுறதும் இல்லை. யாராவது 1-2 பேர் சீரியஸா பூஜை பண்றாக்கள் ஒரு குட்டியா ஏதாவது வச்சிருப்போம். அந்த சிவலிங்கமோ சாலக்கிரமோ ஏதாவது வச்சிருக்கலாம். மற்றும்படி இல்லை. வீடுகள்ல விளக்கேற்றுறது தான் இருந்தது. ஏன்னா வீடுகள்ல விளக்கே பெரிய விஷயம். விளக்குன்றது அந்த காலத்துல பெரிய லக்ஸரி. என்ன எல்லா வீட்லயும் விளக்கு இருக்கு. அது குத்து விளக்கு, சின்ன விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கு எல்லாம் வச்சிருக்கிறது இருக்குது. குத்து விளக்கு வச்சிருக்கிறது. அப்ப அதில் ஒரு விளக்கு ஏற்றிவிடும். பிள்ளைன வந்தோடனே அதுல விளக்கு ஏற்றுறது. அவ்வளவுதான் வேண்ட வேலை. சாமி கும்பிட்றது அந்த அதுதான் கலஞ்சி சேமிக்கு அறையும். காசு பணம் நகையெல்லாம் அதுக்கு தான் வச்செடுப்பிடும். சில பேர் நெல்லு பட்டகம் அதுக்கு வச்சிருக்கிறது இருக்குது. காசு பணம் அதுதான் தம்பதிகளுடைய படுக்கை அறை. புதுமண தம்பதிகளுக்கு அந்த அறை தான் கொடுப்பிடும். முதல் இருக்கிறார்கள் அதை வெக்கேட் பண்ணி புதிய தம்பதிகள் வரைக்கும் அவைக்கு. ஏன்னா அவைதான் பார்வதி பரமேஸ்வருடைய பிரதிநிதி. அங்கு அது இருக்கிறது, பழமையாவே இருக்கிறது.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆட்சி எல்லாம் அவதான் அந்த சாமியாரை பாவிச்சு கொண்டு வந்தவன். அப்படி எல்லாம் அந்த காலத்து தாய் கிளவியல். எல்லாரும் மனுஷன் செத்தவரை விதவையா இருந்து மருமகனம் விட்டுட்டு போன பிறகு மகளையும் மகளுடைய பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செய்த கிளவி மேல அந்த காலத்து கிளவியல். அவதான் இந்த மெயின் அறை பாவிச்சு கொண்டு வந்தவ. அம்மாச்சின்ற அம்மாச்சின்னு தான் சொல்றது. இந்த மெயின் அறை ஆச்சு கொண்டு வந்தவ முதல் பேத்திக்கு திருமணம் முடிஞ்சோடனே அதை வெக்கேட் பண்றாவ. வெக்கேட் பண்ணி அந்த மாப்பிள்ளை பொம்பளைக்கு அந்த அறை போகுது. அப்ப நான் இப்ப இருவர் படிச்சு கொண்டு அதில் பாக்குறது அப்ப அந்த அறை மாத்தி இங்க கொடுத்தாச்சுண்டு. ஏண்டா பெரிய அறை தம்பதிகளுக்கு. இப்ப ஒழுக்கமுடைமை, புறனில் விளையாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, எரிச்சல் பொறாமை இருக்கக்கூடாது. இப்ப துறவுகிறத்திலேயே நிறைய எரிச்சல் பொறாமை எல்லாம் இருக்கு படிச்சு. அடுத்ததாக வெகுகாமை என்பது வைச்சார். வெகுகாமை என்றால் என்ன? வெகுகாமை என்றால் என்ன? பாப்போம். அப்படி வராது. வெகுதல் என்றா வாப்புதல் அந்த மாதிரி தான் வரும் நினைக்கிறேன். அந்த பொருள் விளைதலா இருக்க வேண்டும். பாப்போம். நானும் உங்களோட சேர்ந்துதான் நானும் படிக்கிறேன். வெகுகாமை பாருங்க. முதல் படியுங்கோ. நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். வெகுதல் என்றா இன்னொருவருடைய பொருளை கைப்பற்றுதல். அது களவாகவோ தந்திரமாகவோ மற்றது தெரிந்தோ தெரியாமலோ அநியாயமாகவோ செய்தல். நடுகின்றி என்றால் நடுநிலைமை இல்லாமல், ஒரு நீதி நியாயம் இல்லாமல், நன்பொருள் வேகின் பிறருடைய நல்ல பொருள்களை நாங்கள் கைப்பற்றினால், வேகுதல் என்ற கைப்பற்றுதல், கையகப்படுத்துதல், கையகப்படுத்தல். குடி பொன்றி, உங்களோட குடி பொன்றி என்றா அப்படியே மழுங்கிப்போம். உங்களோட குடி முழுக்க அப்படியே மங்கிப்போம். குற்றமும் ஆங்கே ஆகும். அழியாத குற்றமும் வந்து சேரும். மற்ற வேண்ட பொருள்களை அப்படி இதண்டக்கூடாது. இப்ப எல்லாம் வீடு வழிய வாடகை கொடுத்தாலும் எழும்பாம இருந்த ஆச்சாட்டியம் பண்றாக்கள் எல்லாம் இருக்கணும். என்ன அப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொருவருடைய பொருளை எடுத்துக்கொண்டு அழிச்சாட்டியம் பண்றாங்க, வேண்டி போட்டு இல்லை என்று சொல்றாக்கள் எல்லாம் ரொம்ப இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் சிலதுகள் சிவகா சொன்ன மாதிரி சில தண்டனைகள் இறைவன் கொடுக்கறது. ஆனா நாங்கள் எப்படி யோசிக்கிறது இல்லை. என்னுடைய காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல உள்ள ரொம்ப எங்களுக்கு அந்த காலத்துல கஷ்டங்கள். அப்ப காணி நிலங்கள் வித்து கடன் எடுத்து அப்படித்தான் படிச்சது. அப்போ ஒரு நெற்காணிய ரொம்ப பெரிய மனுஷர், ஊர்ல இருந்த பெரிய 3-4 தலைமுறைகளாக பெரிய மனுஷர்கள் இவ்வளவு இருக்கிறார்கள், குடும்பத்தவர்கள். அதுல ஒருத்தர் அப்படித்தான் அந்த காணி எனக்கு தான் வரவானுன்னு கேட்கணும்னு சொல்லி வந்தா அவருக்கே வித்ததை அவர் அதில் ஒரு 15,000 தந்தார். மறந்து ஏதோ தந்தார். மிச்ச காசு நான் இந்த நகைகள் கொஞ்சம் இருக்கு வித்து போட்டு தாரணேன். ஓமண்டு விட்டாச்சு. எனக்கு யூனிவர்சிட்டி தொடங்க போது 2-3 தடவை அவருக்கு கடிதம் எழுதி அனுப்பினது. ஒரு முறை அம்மா கடிதம் தந்து என்னட்டையும் தந்து நான் வீட்டை கொண்டே கொடுத்தேன். பலாலி ரோட்டில் தான் விட்ட வீடு. ஒரு முறை போன முறை ஒரு நாள் வந்து சந்திக்கிறேன் என்றால் அதுக்கு பிறகு ஒரு கடிதம் வந்தது. ஏன்னா முதலே எழுதி வேண்டிகிட்டே தான் எல்லாம். நாங்களும் அதுக்கு சான்றுகளும் வேண்டிய இவ்வளவு வருமானம் உண்டு. உங்களுக்கு காணிக்குரிய உங்களுடைய கடிதம் கண்டு அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தேன் அக்கா. உங்களை காணிக்குரிய அவ்வளவு தொகையும் அதை பற்றி கொண்டு அண்டே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அம்மா பதறி போனேன். படிக்கிற நேரத்தில் ஒரு காசு வருமானு தான் வித்தது. அப்ப கொஞ்சத்தை தந்துட்டு மிச்சத்தை பேக்காட்டி போட்டார். அப்ப உடனே ஊர்ல ஒரு லாயர் இருந்தவர். அந்த லாயர் கிராண்ட் ஃபாதர்கிட்ட ஜூனியரா படிச்ச லாயர். அவரும் பெரிய லாயர், GPUM, லயன்ஸ் கிளப்பில் எல்லாம் பெரிய ஆள். அவர்கிட்ட போயிட்டு கேட்க அவர் சொன்னார், ஏதோ அலையன்ஸ் இருந்திருக்கு. அவர் சொன்னார், இதெல்லாம் அண்டைக்கே உங்களுக்கு கொடுத்தாச்சு என்றுட்டார். அப்படிதான் நடந்தது. அதுக்கு பிற்பாடு ஒன்றும் செய்யல. 2 பேர்கிட்ட போய் முறையிட்டு பார்க்கலாம், ஒன்றும் நடக்கல. நாங்கள் படிச்சுட்டோம், அது வேற விஷயம். ஆனால் நான் படித்து கொண்டிருக்கேன். 2ஆம் 3ஆம் வருடம் இருக்க அவருடைய பிள்ளை ஒன்றுக்கு தலையில நீர் கோத்து வருத்தம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து அது ரெண்டாம அது இறந்து போச்சு இந்த பிள்ளை. சிலதுகள் அப்படி இருக்குது. குடி பொன்றி குற்றமும் அங்கே தரும். குடி பொன்றி
குற்றமும் குற்றமும் அங்கே தரும் கண்டு இருக்குது. அப்போ அந்த லோயரும் அது இப்படித்தான் ஃபேமிலியில் அவரும் கொஞ்சம் வேலியை எடுத்து ஃபேமிலியில் வந்து பிள்ளைகள் ஒருவரை இங்கே கண்டனான். நான் இங்கே கனடாவிலையும் வந்து கண்டனான். நான் அப்படி சில விஷயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நடுவின்றி நண்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும். இந்த பர்சனல் விஷயம் ஷேர் பண்றது என்னன்னு கேட்டால் இது தனியா படிப்பு மட்டும் இல்லை, எங்களுக்கு படிப்பினை. எங்களுக்கு படிப்பினை இல்லாட்டி நாங்க பர்சனல் விஷயம் அப்படி பப்ளிக்ல சொல்லணும் இல்லை. ஆனா சில பர்சனல் விஷயங்கள் சொல்லிக்கல வி ஆர் வல்னரபிள். ஆனா வி ஷேரிங் தட் என்னன்னு கேட்டா இது ஒன்னொரு குரூப், இது ஒரு ட்ரஸ்ட் உள்ள குரூப். நான் பேரை சொல்லாம மிச்சத்தை சொல்றோம், அவ்வளவுதான். அடுத்தது ஐயா உண்மையிலேயே இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஐயா நானும் இப்ப சரியான பயபக்தியாத்தான் ஐயா இருப்பேன். நானும் ஒரு சின்ன பிள்ளை செய்யக்கூடாது, பிறன்மனை அப்படியெல்லாம் இருக்குதானே ஐயா சுவாமி. படிங்க. படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவு அன்மை நாணுபவர். நடுவன்மை நாடுபவர், நடுநிலைமையில இருக்கணும், நீதியா இருக்கணும் என்று விரும்புகிறவர்கள், ஒரு நீதியா நடக்க வேணும், நீதியா வாழ வேணும் என்று விரும்புகிறவர்கள் படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார். இன்னவர்களுடைய பழியான வேலைகளை செய்ய மாட்டார்கள், இன்னவர்களுடைய பொருள்களை தாங்கள் கவர மாட்டார்கள். படுபயன் வெகி பழிப்படுவ செய்தார். என்னுடைய மற்றவருடைய பொருள்களை கைப்பற்றி அதனால் வருகின்ற பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள். ஒரு நீதியா வாழ வேண்டும் என்று இருக்கிறார்கள், நீதியா வாழ வேண்டும் என்று இருக்கிறார்கள். அடுத்தது அறநல்ல செய்யாரே பட்டின்பம் வேண்டுபவர். சிற்றின்பம் என்று, சிற்றின்பம் என்பது இங்க காமத்தையும் குறைக்கும். இங்க சிற்றின்பம் என்பது ஒரு சிறிய பிளஷர். இன்னொரு ஆளுண்ட ஒரு பொருளை எடுத்தால் ஒரு கொஞ்சம் சந்தோஷம்தான் உங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு. அதுக்காக அந்த பொருளை எடுத்து போட்டு அங்க பேரின்பம் என்கிற அந்த நிறைவான இன்பத்தை விட்டுடப்படாது. அதை வேண்டுபவர்கள், பேரின்பம் வேண்டுபவர்கள் சிற்றின்பம் தருகிற இந்த பிறருடைய பொருளை கவருகின்றதை விரும்ப மாட்டார்கள். சிற்றின்பம் வெகுகி அறநல்ல செய்யாரே. சிற்றின்பம் வெகுகி, சிற்று இன்பம் சிறிய ஒரு பொருளை வந்தோடனே ஒரு சின்ன சந்தோஷம் தானே அது வந்தா எனக்கு கிடைச்சிட்டுதான். அதுக்காக போய் பெரிய நிலையான இன்பத்தை விடமாட்டார்கள். ரெண்டா கருத்து அரண் அல்லாத செய்தி பேரின்பத்தை விடமாட்டார்கள். மற்ற இன்பம் வேண்டுபவர், மற்ற இன்பம் என்றால் நிறைவான வாழ்க்கை, நிறைவான சந்தோஷம் வேண்டுபவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் இருக்குது. இதுல கன விஷயம் இருக்கு. இந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு காலத்துல கோயில்களே இருக்கிறதுகளையே கொள்ளையடிச்சு கொண்டு போறார்கள் இருக்கு நமக்கு. அதெல்லாம் கணக்கா விஷயங்கள் சொல்றது இருந்து அந்த நாளையில இப்படி குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கினாக்கள் இருக்கிறான். திருப்பி வாங்கினாக்கள் மட்டுமில்ல, கோயில்ல இருக்கிற நகைகள் அதுகள்ல இருந்து கொள்ளையடிக்காக்கள், யுத்த காலத்தை பயன்படுத்தி அதை எடுத்தாக்கள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கணும், எத்தனையோ பேர். நெதர்லாந்து கோயிலையும் கொஞ்சம் நகை காணாம போனது அம்மாலின். சுவாமிக்கு எல்லா நகையும் அதுல போட்டிருக்குது கிரகத்துல. நாங்க பெருசா சிலதுகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் வேணும். பொருள்களும் பொருளாதாரமும் கூடினா சில வேளை ஆன்மீக நிறுவனங்கள் நிலை தளம்பி போறதும் இருக்குது. அடுத்தது இளமென்று வகுதல் செய்யார் புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். புலம்பென்ற புன்மையில் காட்சி. புன்மையண்டா என்ன? புன்மையண்டா சிறுமை. புன்மையண்டா சிறுமை. சிறுமையான புன்மையில் சிறுமை இல்லாத காட்சி. சிறுமை இல்லாத காட்சி என்றா என்ன? காட்சியில எத்தனையோ காட்சி இருக்கு. பொறைக்காட்சி, புலன்காட்சி, ஐயக்காட்சி, திரிபு காட்சி, மாயக்காட்சி, ஜாலக்காட்சி, பிரமக்காட்சி, யோக காட்சி, ஞான காட்சி என்றெல்லாம் கணக்க பார்த்தினாங்க. இந்த காட்சி எதை சொல்லுது? இந்த காட்சி என்றா
வாழ்க்கைய வடிவா பார்க்கிறது. இது எங்க வருகுதுண்டா புறநானூற்றுல வரும். திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் என்று சொல்லுவார். அந்த திறவோர் காட்சி ஒரு ஒரு வாழ்க்கை வடிவ புரிஞ்சாக்கள். இந்த காட்சி அதுதான். இது அந்த யோக காட்சி எல்லாம் இல்லை. திறவோர் காட்சியின் தெளிந்தனமாதலின் என்று வரும். இந்த பாட்டு எடுத்து காட்டினா தான் உங்களுக்கு வரும். அது அதை எடுத்துட்டு பார்ப்பேன், திருப்பி வருவோம் ஒருக்கா. இதை விட்டுட்டு அந்த காட்சி எந்த பாட்டுன்னு சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எந்த பாட்டு? அந்த உண்மையில் காட்சி இல்ல இல்ல, திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் இங்க வருது. புறநானூறுன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த பாட்டு ஜாதமூரே ஜாவருங்களிர் பாட்டு. ஜாதபூரே ஜாவருங்களிர காட்டுல திறவோர் காட்சியின் தெளிந்தனம் என்று வருது. நான் இருக்கிறேன், இந்த பாட்டை எடுத்தாத்தான் வரும். இல்ல திருமந்திரத்துல ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் தான் இருக்கு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் ஜாதமூரே ஜாவருங்களிர். பாட்டு வருது இல்ல, பாட்டை பற்றி எழுதினது அதுதான் வருது எனக்கு. எடுத்துட்டேன் நான். விஷயா பண்றேன் பாப்போம். வந்துட்டுதா? படிங்க பாப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் என்று சொல்ல கேளி சிவகுமார் கேளீர் என்று சொல்லப்படாது. இது லீயன்னா இல்ல லீனா. கேளீர் என்றா கேட்பீர்களாக என்று வந்துடும். இது கேளிர் லீனா. கேளிர் என்றா கருத்து சுற்றம் உங்களோட சொந்தக்காரர். அப்ப கேளீர் என்று சொல்லப்படாது. யாதமூரே யாவரும் கேளிர் கேளிர் என்றுதான் சொல்லுங்க. திருப்பி படிங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும் தனிதலும் அவற்றோரு அன்ன. சாதலும் புதுவது அன்றே வாழ்தல். நோதலும் வாழ்க்கையில வர்ற துன்பங்களும், தனிதலும் துன்பம் நீங்கி சந்தோஷப்படுறதும், அவற்றோர் என்ன சாதலும் அதோட சாகுறதும், புதுவது அன்றே. ஒன்னும் புதுமை இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறதான். உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் துன்பங்கள் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, சாவும் இருக்குது. அது ஒன்றும் புதுமை இல்லை, புதுவது அன்று. அடுத்தது வாழ்தல். படிங்க அங்கால. வாழ்தல் அங்கால சேர்த்து படிக்கணும். வாழ்தல் வாழ்தல் இனிதென மகிழ்தன்று இளமே முனிவின். வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கண்டு இனிதன்று சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறதும் இல்லை. அடுத்தது முனிவின். முனிவின் வானம் தண்டுள்ளி தலையானது. தலையானது தலையானது. வானம் தந்துளி மகிழ்ந்தன்றும் இளமே. அது போயிட்டது. அடுத்தது இளமே மகிழ்ந்தன்றும் இளமே. அடுத்தது முனிவின் நிலைமை என்றதும் சேர்த்து சொல்ல வேண்டும். முனிவின் நிலைமை என்றா வாழ்க்கையை வெறுக்கிறதும் இல்லை, நாங்க கோபப்படுறதும் இல்லை. சரிதானே? வாழ்க்கை நல்லா இருக்குன்ற சந்தோஷப்பட்டு குதிக்கிறதும் இல்லை, வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்ற கோபப்பட்டு நொந்து சொல்றதும் இல்லை. ரெண்டும் இல்லை. ஓகே. அடுத்தது என்ன சொல்லிருக்கு? வானம் தன் துளி தலையானது. வானத்துல தன் துளி குளிர்மையான மழை துளிகள் வானத்துல வந்த மேகத்துல உருவாக தலையை ஆனாது, அதை தாங்க விட்டாமல் அப்படியே கீழே விறக்குது. என்ன மேல பாரந்தாங்காம அந்த மழையை ஆனாது. அங்கால கல்பொரு திறங்கு. கல் பொருது கீழே வந்து அந்த மலத்துளி இப்படியே கல்லுல விழுந்து தெறிக்குது. கல் பொருது இறங்கு. அடுத்தது மல்லல் பேரியாற்று. பெருக்கெடுத்துக் கொண்டு காட்டாறு ஓடுது. மழை பெய்த ஒண்ணு. இப்ப கனவால நடக்குது. பனி உருக ஆறு ஓடுது. இப்ப ஆறு ஓடுது.
அங்க நேற்று போய் நிலத்தை பார்த்து எங்க நிலத்துக்கு பக்கத்திலேயே பக்கத்துல இருக்கிற வேலி எல்லாம் சரிச்சு கொண்டு ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஆறு ஓடுது பெருச. ஆற்று நீர்வழி படும் நீர் வழிபடும் புனை போல அந்த நீர்ல கயிறு அறந்து எடுத்து செல்லப்படுகின்ற புனை. புனை என்றா மரக்கலம். ஒரு மரத்துல கோதி ஒரு தோணி செய்திருப்பாங்க ஒரு மரத்துல, அதுதான் புனை. புனை போல ஆறுயிர் முறை வழிபடும் ஆறுயிர். அத போல எங்கட உயிரும் அந்த புனை எப்படி அந்த கடல்ல அடிபட்டு கொண்டு போகுது தண்ட பாட்டுல, அப்படி இங்கால ஏறி விழுந்து கவிண்டு காரையோட மோதி வெடிச்சு புறாங்களை புருண்டு பிறண்டு கரையில போய் அப்படியே தட்டுப்பட்டு நின்று புறம் அடுத்த ஆத்து தண்ணி எடுபட்டு அப்படியே ஓடிக்கொண்டு போகுது. அது மாதிரிதான் எங்கட வாழ்க்கை நிச்சயம் நிறையா போகுது. புற கேட்க படி கேட்க கனடால வந்து இருக்க போறோம்னு யோசிச்சாங்களோ இல்ல, அல்லது படிக்க பள்ளிக்கூடக்காதல வைத்தியரா இருக்க போறோம்னு யோசிச்சாங்களோ, அல்ல சைவ சித்தாந்தம் சொல்ல போறோம்னு யோசிச்சாங்களோ. இதெல்லாம் அப்படித்தான் அந்த புனை போற மாதிரி இங்கால அங்கால தறிவட்ட அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த கரையில நின்று இந்த கரையில நின்று இந்த பாறையில மோதி விழுந்து கவிண்டெழும்பி வருகுது எங்கட வாழ்க்கையும். ஆறுயிர் ஆறுயிர் படிங்க. ஆறுயிர் முறை வழிபடும். இது சும்மா ஒழுங்கு இல்லாம போறது இல்லை, இதுதான் கடவுள் வச்ச ஒழுங்கு முறை. இந்த முறையில தான் வழிபட்டு அந்த வழியில தான் போகுது. முறை வழிபடும். அப்ப இது தற்செயலா நடக்கிறது இல்ல, தற்செயலா நடக்கிற மாதிரி இருக்கிற இதுதான் வழி. விளங்க வேணும். நீங்க ஒரு பிள்ளைய வளர்த்து பாருங்க, வளர்க்கல இந்த பிள்ளைய நான் இப்படி வளர்த்து இன்ன படிப்பிச்சு இன்னதா செய்து இப்படித்தான் செய்ய போறோம் பாருங்க, முடியுமா உங்களுக்கு? ஒன்றும் சொல்லுவார், ஒன்றும் புடுங்கலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அசைக்க அவன் வச்சபடியா அது அங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் தான் போகும். அதுதான் முறை. எப்படி ஒரு புனை இந்த பெட்டிய காட்டார்ல அட்டி பட்டு கொண்டு அல்ல பட்டு கொண்டு எட்டு பட்டு கொண்டு போகுது, அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை, எங்க வாழ்க்கை, பிள்ளைண்ட வாழ்க்கை, குட்டின்ற வாழ்க்கை. இதுல எந்த வாழ்க்கையே இழுத்து பிடிச்சு படிவ இப்படித்தான் போட முடியல, அப்புறம் அடுத்த வேண்ட வாழ்க்கையை நான் என்ன செய்யறது? முறை வழிபடும் என்பது அடுத்ததான் உங்களுக்கு சொல்றது. படிங்கோ. திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் திறவோர் காட்சியின். திறவோர் என்றால் இதுக்கு முந்தி இருந்த பெரியாக்கள் இதையெல்லாம் திறந்து காட்டி சொல்லி இருக்கிறார்கள். தங்களோட வார்த்தையால, நூல்களால, புத்தகங்களால, உபதேசங்களால எங்களுக்கு திறந்து காட்டி இருக்கிறோம். திறவோர் வார்த்தையின் காட்சியில் அவர்கள் கண்டிருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள். காட்சியில் தெளிந்தனம். எனக்கு அனுபவப்பட்டு எல்லாருக்கும் அனுபவ அறிவு இருக்குது. தண்டை அனுபவத்தினால அறிகிறவன் புத்திசாலி, தண்டை அனுபவத்தினாலேயும் அறியாதவன் மடையன். அது வேற, மூர்க்கன் மடையன். பட்டும் அறியாதவங்கள் மடையன். தண்டை அனுபவத்தினால அறிஞ்சு அதன்படி நடக்கிறவன் புத்திசாலி. இந்த மற்ற வேண்ட அனுபவத்துக்குள்ளால் அறிகிறவன் இருக்கிறானே அவன் தான் ஞானி. நாங்க எடுத்து சொன்ன சில உதாரணங்கள், சில வாழ்க்கையில் நடந்தது. மற்ற வேண்ட அனுபவ வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு கண்டு தண்ட வாழ்க்கையில அதை கடைப்பிடிக்கிறவன் ஞானி. அப்ப இவர் மற்ற வேண்ட வாழ்க்கை கேள்வி இல்ல, பார்த்தறிகிறது. என்ன கேள்வி ஞானம்? முன்னால தெரியுதுதானே, பக்கத்து வீட்டுல நடக்குது, முன் வீட்டுல நடக்குது, மாமியாருக்கு நடக்குது. அப்ப விளங்கணும் இப்படி நடந்தா இப்படித்தான் பார்த்தறிதல். திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின். ஆனபடியினால பெரியோரை மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே. ஐயோ, இவர் பெரிய மாட்சியானவர், இவர் சைவ சித்தான் சொல்றார், அம்போதரன் ஐயா அங்க இருந்து இப்படி செய்யறார், அப்படி செய்யறார். அவரை வியக்கிறதும் இல்லை. அவரும் இந்த புனை போல அடிபட்டு ஏதோ அந்த வழியில வருது, வந்துட்டார், அவ்வளவுதான். அது அவன் செலுத்துற வழி, முறை வழி படுவோம். அது அவற்ற முறை அவர் செய்கிறார். அடுத்தது சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே. சிறியோரை ஐயோ இவன் என்னப்பா சின்ன பெயர் ஒன்னும் செய்யறல இப்படி செய்யறாரு இகழ்தலும் இல்லை. எல்லாம் அவன் வழிப்படி எல்லாம் நடக்குது, ஒரு பொல்லாப்பும் இல்லை. இது ஒரு சமத்துவ. அந்த நீர்வழி படுவோம், அந்த எழுத்துக்களை நீட்டி சொல்றது அலப்படைன்னு சொல்லுவாங்க. அந்த படுவோம்
அப்ப அந்த அந்த வழியில சொல்லியிருக்கு. இதுல என்னண்டா இந்த காட்சி என்றது நாங்க கண்ட யோக காட்சி, அந்த காட்சி, இந்த காட்சியை விட இது வாழ்க்கையின் அனுபவ காட்சி. ஒரு வாழ்க்கையின் அனுபவ காட்சி அதான் இதுல காட்டினது. இந்த வாழ்க்கையின் அனுபவ காட்சியை தண்ட வாழ்க்கைக்குள்ள அழகா எடுத்து காண்றவன் புத்திசாலி. அது மற்றவேண்ட வாழ்க்கையின் அந்த படிப்பினையை பார்த்து தண்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுறவன் ஞானி. புரியுதா உங்களுக்கு? இதுல மற்றவேண்ட காட்சி திறவோர் காட்சியின் தெளிந்தனமாக மற்றவேண்ட வாழ்க்கையில இருந்து பாக்குறோம். நாங்கள் வேண்ட வார்த்தையில பாக்குறோம், வேண்ட வாழ்க்கையில பாக்குறோம், வேண்ட படிப்பினை பார்க்க வாயிலும் நாங்கள் இப்படி செய்யறதில்லை. அதான் இந்த ஞானம். இந்த திறவோர் காட்சியைத்தான் இந்த திருக்குறள்ல சொன்ன காட்சி. இனி அங்க வருவோம். உண்மையில் நான் செஞ்சு அடித்து திரட்டி விட்டாங்க வெளியூர் கோடும் கோடு. ஆரா இல்ல நாங்கள் சின்னெல்லாம் கண்டிருப்போம். அந்த சில முதியோர் இதுகள் பார்த்திருப்போம். அடிச்சு திரட்டி விட்டாங்க. நீங்க வெளியூர்ல போய் இருங்கோம். யார சொல்றீங்க? நாங்க எல்லாரும் அடிச்சு துரத்துறாண்டி நாங்க கனவே கொஞ்சம் வசதி இருக்கிறதால இங்க வந்த நாங்கள் எல்லாரும் அடிச்சு துரத்தி வரையில கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்ததுனால டிக்கெட்டு படத்தை போட்டு கேஸ் நடத்தி இங்க இருக்கிறோம். அங்க வசதி இல்லாதாக்கள் ஊர்ல இருக்கணும். அதான் அதுல இருக்கிற உண்மை என்ன. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் எக்கனாமிக்கல் ரெஃப்யூஜிஸ், நாட் த பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜிஸ். என்னையோ உங்களையோ யாராவது சுவாக்கு பிடிச்சி விடணும்னு வந்தவங்க நேரம் இல்லத்தானே. நாட்டுல யுத்தம் நடந்தது, ஓடுறதுக்கு வழிவகை இருந்தது, ஓடி வந்திருக்கிறோம். ஆனா மற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையண்டு இல்ல. ரியலி பொலிட்டிக்கலி ப்ராசிக்யூட்டட் பீப்புள் அது வெரி ஸ்மால் ஃபிராக்ஷன். இடமில்லாம தான் ஓடி வந்தது. ஆனா இடம் எடுக்கிறதுக்கு நாங்க சொன்ன கதையெல்லாம் உண்மை இல்லத்தானே. அது இருக்கட்டும், அது வாங்க, அதுக்கு இன்னொரு முறை வருவோம். நாங்கள் இப்ப எங்களுடைய திருக்குறளுக்கு போக வேணும். திருப்பி வீகாமையில பார்த்துட்டோம். இனி தெரியுதா உங்களுக்கு? இது இல்லையே என்ன? இனி இப்ப ஷேரிங்க கூட வேணும். இனி பாருங்க, இனி சொல்லுங்க, படிங்க. இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சி அவர். இளமென்று வைகுதல் செய்யார் என்னட்ட இல்லை என்று போட்டு மற்ற வேண்ட பொருட்களை கையகப்படுத்த சில பேருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், எங்கள்கிட்ட இல்லையா வீட்டை இருக்குது அண்டு. இளமென்று வைகுதல் செய்யார் என்னட்ட இல்லை என்று போட்டு மற்றவர்களோட கையகப்படுத்த மாட்டார்கள். புலம்பென்ற புண்மையில் காட்சியவர். புலம்பென்ற என்ன கருத்து? இல்ல அது புலன், இது புலம் என்று போட்டு. அது சில பேர் அப்படிதான் போட்டிருக்கணும். அது இல்ல, இங்க புலம் என்றது என்ன? உலகத்தை படிச்ச. புலம் என்றது இங்க உலகம். புலம் பெயர் தமிழர் என்று சொல்றோம் இல்ல, புலம் புலம். இந்த உலகத்தை படிச்சு அதிலே ஒரு கரகண்ட புண்மையில் காட்சியவர். குற்றமில்லாத காட்சியை கண்டவர்கள். இந்த திறவோர் காட்சியின் தெளிந்தன மாதலின் என்று சொல்லினமே, இந்த திறவோர் காட்சியின் தெளிந்தவர்கள் அவர்களைத்தான் இங்க புலம்பென்ற புண்மையில் காட்சி அவர் என்று சொல்லுகின்றேன். இப்ப உங்களுக்கு விளங்குவது உலக அனுபவத்தை பார்த்து படிப்பினைய பார்த்து விளங்கினவர்கள். நாடாளும் அரசரெல்லாம் ஒரு நாளத்துல என்ன குஞ்சரம் ஊர்ந்தோளும் குடை இழந்து இன்னொரு ஊருக்கு கூடுல கையுக்கு ஏந்து நிப்பார் என்று இருக்குது வெற்றி வேட்கையில. பெரிய அரசரா இருந்த ஆக்கள் எல்லாரும் ஒரு நேரத்துல போய் பிச்சைக்காரராய் நிப்பினம் பாக்குறோம் தானே. அதெல்லாம் காட்சியில தெளிகிறது. அப்படியே புலம்பென்ற புண்மையில் காட்சியவர். இந்த உலகத்துல நடக்கிற இதுகளை கண்டு அதை வென்ற அதில கரகண்ட இந்த புண்மையில் சிறுமை இல்லாத காட்சியவர். அந்த காட்சியை தெரிந்தவர்கள் ஞானிகள், அந்த அறிவுடையவர்கள் இளமென்று வெகுதல் செய்ய. என்னட்ட இல்லை என்று போட்டு இன்னொற்ற பொருளை கையகப்படுத்த மாட்டார்கள். அடுத்தது அழுகி அகன்ற அறிவெள்ளம் யார் மாட்டும் வெகுகி வெறிய செய்யின்.
அகுகி அகன்ற அறிவென்ன அகுகி என்ற ஆழமான அகன்ற என்ற பரந்த அறிவு என்ன? இந்த அறிவு இருந்து என்ன பயன்? எங்களுக்கு தெரியுமோ தெரியாது. பல பேர் இந்த பல இடங்கள்ல நடக்கிற பிள்ளையான விஷயம், இந்த ஊர்ல இருக்கிற பொது காரியம் எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற டாக்டர் இன்ஜினியர் லாயரை கூப்பிட்டு வைக்கிறது முன்னுக்கு கோயில் வளத்துக்கு இல்லை. அவைக்கும் அவைய படிப்புக்கும் அவைய நடத்தைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது வயிற்று பிழப்புக்கு படித்த படிப்பு, கொஞ்சம் மூளையை பாவிச்சு சந்தர்ப்பத்தை பாவிச்சு படிச்சு ஒரு பட்டத்தை எடுத்து அப்படி வந்திருக்கணும். ஒரு ப்ரொஃபஸராயோ லாயராயோ டாக்டராயோ கொண்டு அதுக்காக அவர் தான் நல்லா நடத்துவர் நினைக்கிறது மகா பிழை இல்லையோமா? ஆனா இன்ற வரைக்கும் சபையில நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். சபைகள்ல அதுகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆக்களைத்தான் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு இருத்தி கொண்டிருக்கிறோம். என்ன அது இல்லை. அப்ப அகுகி அகன்ற அறிவென்ன? இவ்வளவு படிச்சு இவ்வளவு பெருசா இருந்த அறிவு இருந்தாலும் என்ன? அது என்னடா அது அறிவு? யார் மாட்டும் வைகி வெறிய செய்யணும். யார்கிட்டையாவது ஆசைப்பட்டு இப்படி அவன் பொருளை கைப்பற்ற செயல்களை செய்கிறாக்கள், கையகப்படுத்துற ஆக்களுக்கு இந்த அறிவிருந்தும் என்ன பயன்? சங்கங்கள் அமைப்புகள் இதுகள் எல்லாம் இந்த பெரிய போட்டி, படிச்சாக்களுக்குள்ளே ஆளையால் தலையை வெட்டுற போட்டி எத்தனையோ நடக்கிறது. அது வைத்தியர்களுக்கும் இருக்குது, லாயர்ஸுக்கும் இருக்குது, சபைசந்திகள்ல யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர்ஸுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. காலத்தை வெட்டி போட்டி. அப்படிங்கிறாள் வைகி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வைகி வெறிய செய்யும். அது என்ன? கெட்டதனாலான பயனன்கள். அதான் கெட்டதனாலான பயனன்கள். வாலறிவன் நெட்டால் தொழாரினின் என்று ஒன்று இருக்குது. அடுத்தது கற்க கச்சடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று இருக்குது. அப்படி நில்லாட்டி அகுகி அகன்ற அறிவு என்ன? அதாவது என்ன பயன்? இன்னொரு ஆக்களின் பொருளை எல்லாம் அபகரிச்சு இப்படி எல்லாம் செய்தா அதால என்ன பயன்? அடுத்தது அருள் வெகு ஆற்றின் கண் நின்றால் பொருள் வெகு பொல்லாத சூழக்கெடும். அருள் வெகுகி, அருள் அண்டது இறைவனுடைய அன்பு, எல்லையற்ற அன்பு. தண்ட உள்ள தண்ட மக்கள் என்று இல்லாம எல்லாரையும் அன்பு கூர்ந்தால் தான் அது அருள். அப்படி அருள் வெகுகி ஆற்றின் கண் நின்றான். ஆற்று என்பது நல்லாறு, நல்லொழுக்கத்துல நிற்கிறான் ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட சில வேளையில பொருள் வெகுகி கொண்டால் அவன் கூட சில வேளை அப்படி எவ்வளவு நல்லவனா இருந்து நல்லது செய்தாலும் ஒரு இடத்துல போய் இப்படி இன்னொருத்த பொருளை அப்படி கவர்ந்தால், பொருள் வெகுகினால் பொல்லாத சூழக்கெடும். எல்லா கெட்டதும் வந்த சூழ்ந்து கெட்டழிந்து இல்லாம போயிடுவான். கெட்டழிந்து இல்லாமல் போய்விடுவான். அருள் வெகுகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெகுகி பொல்லாத சூழக்கெடும். அடுத்தது வேண்டற்க வேகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். வேண்டற்க வேகியாம் ஆக்கம். வேண்டாம், அதை வேண்டாதேங்கோ, அதை விரும்பாதேங்கோ. வேகியாம் ஆக்கம், இன்னொரு பொருளை கவர்ந்து நல்லா அவரை நினைக்காதேங்க ஒரு நாள். வைகியாம் ஆக்கம், ஆக்கம் என்றா நல்லா வாரது. வேண்டற்க வைகியாம் ஆக்கம், ஒரு நாளும் இன்னொருடைய பொருளை கவர்ந்து அவர்களுக்கு வஞ்சனை செய்து நீங்கள் நல்லா அவரை நினைக்காதேங்கோ. விளைவையின், அப்படி நீங்கள் நினைத்து செய்வீர்களாயின் மாண்டற்கரிதாம் பயன். அதாவது நல்ல பயன் வர்றது வலு அரிது, வராது. நீ நல்லா வரமாட்ட, அவ்வளவுதான். நீ நல்லா வரமாட்டாய். எங்க ஊர்ல இன்னும் சொல்லலாம். எங்க ஊர்லயும் லோயாஸ் இருந்தது. கொஞ்சம் பேர் லோயாஸ் தெரிந்தானே, பொதுவாக சொல்றது என்ன லோயாஸ். அப்ப அந்த நாளையில இந்த ஒருவர் நிலமதிகளை வச்சு கடன் எடுத்தால், ஈடு எடுத்தால் அதற்கு வட்டி இருக்குது. வட்டியை முதலையும் செலுத்த முடியாட்டி கொஞ்சம் காலம் பார்த்துட்டு 8-10 வருஷத்துக்கு செடி கொடுக்காட்டி சித்தாரிக்கிறது என்று சொல்றது. கோர்ட்ல கொண்டே அதை எடுத்து வழக்கு போட்டு சித்தாரிக்கிறது. அந்த நேரத்திலேயும் அவர்கள் கட்ட முடியாட்டி அவர்களுடைய அந்த ஆதனமோ வளவோ கோர்ட்டினூடாக உத்தரவெடுத்து விற்கப்பட்டு சில பத்திரிகைகள் அதை எடுத்து போடுவினம். இப்படி இன்னும் இது விற்க வருகிறது, இப்படி இதன் இருக்குன்னு சொல்லி. அதுல பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா விடோஸ் தான் இருக்கும்.
கைம்பெண் நல்லம்மா வேலுக்குள்ளக்குரிய இன்னாதனம் சாவேச்சேரி இன்ன இல்லை இன்ன இது இன்ன திகதியில இந்த இது சித்தாரிச்சு விளவத்துக்கு இருக்குது ஏலத்துக்கு வருகுது. அடுத்த கைம்பெண் கனகம்மா செல்லாச்சி இப்படி பெண்கள் ஆதனம் எல்லாத்தையும் இப்படி எல்லாம் வித்து 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 அபகரிக்கிறது தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமய பெரியார்களும் இலச்சி வாழ்ந்தர்களும் பெரிய அணியா. நீங்க போய் பாருங்க 70ஆம் ஆண்டு கொண்டிசன் அறுதின்னு ஒன்று இருக்குது. அது வீடு வச்சு 3 வருஷத்துல வீடாட்டி அந்த காணி அந்த அது வேற. இது கொண்டிஷன் இல்லாம இருக்கிறது. ரெண்டும் கோட்டுக்குள்ளால் எடுக்கும். கொண்டிஷன் இல்லாமலே அப்படி செய்கிறது பலமே இருந்தது. ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க காலத்துல அந்த ஜனநாயக அந்த அரசாங்கம் வரைக்குள்ள அவை இதை இல்லாம பண்ணவ. அதுக்கு பிறகு இது இல்லை. அதுக்கு பிறகு இது இல்லை. இப்ப அந்த நாளையில இப்படி கணக்க சொத்துக்கள் சேர்த்த எங்கட ஊர்லயும் இருந்தது. இன்றைக்கு அவன் சொத்துக்களும் இல்லை, ஆக்களும் இல்லை, பரம்பரையும் இல்லை. பரம்பரையும் இப்ப சண்டை பிரச்சனையால ஆக்களை விட்டுட்டு வர சொந்தக்காரர் வீட்டுக்குள்ள விடாங்களாம். அது அதுல இங்க இருக்கிறாக்க கொஞ்சம் யோசிக்கணும். இங்க நல்லா தானே இருக்கிறீர்கள். ஏதோ வசதி வாய்ப்பு வந்துட்டது. கனடாவில நல்ல சூழல்ல நல்ல இதுல சுவர்க்க போகம் மாதிரி நல்லா தானே இருக்கிறீர்கள். அங்க இருக்கிறதுகளை பிரிச்சு பிரிச்சு கொடுக்க வேண்டியானே. இன்னும் இங்கே இருந்து கொண்டு அங்க போய் ஆளவனு தண்டப்படாது. அங்க இருக்கிற உங்களோட சகோதரங்கள் உங்களோட ரத்த உறவுகள் அதுகளுக்கு பார்த்து பிரிச்சு கொடுத்து விட்டா அதுகள் தங்கட பாடல ஏதோ நிலத்தை கண்டு பிழைச்சு கொள்ளுங்களே. நாலு கல்யாணம் நல்லா நடக்கும், நாலு இது நல்லா நடக்கும். இனியே உங்களுக்கு அங்க இல்ல அங்க இருக்கிறவையும் சில பேர் இந்த காலம் முடிஞ்ச உடனே தங்கட மத்தியமகளுக்காக காணி எடுத்து போடுவேணும். அது இப்ப இல்ல முந்தி. ஓகே, இப்ப அந்த இதுக்கு வருவோம். ஏன்னு கேட்டா வேண்டற்க வேகியா மாக்கம் விளைவைன்றதுக்கு உதாரணமா சொன்னான். இப்படி எல்லாம் எடுத்த சமுதாயம் எங்களுக்குள்ள இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக சொன்னான். அது இருந்தது. ஆனா அப்படி இருந்தாக்கள் இதெல்லாம் அது முடிஞ்ச ஒண்ணு ஒன்றுமே இல்லை. காணி எல்லா வீடுகள் இதுகள் எல்லாம் அப்படியே எல்லாம் பாலடைஞ்சு போறதும் பிரிஞ்சு போறதும் அந்த போறவங்க அதெல்லாம் சிதறி போய் அப்படியே போயிட்டு இருந்துட்டு வேண்டற்க வெகுயாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். அது உண்டு. அடுத்தது அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். உங்களோட காசு பணம் இருக்குது, இது கொஞ்சம் குறையாம அழியாம இருக்கணும்டா. மற்ற வண்ட பொருளை எடுத்துக்கப்படாது. எடுத்தா துளைஞ்சுது. அழுகாமை செல்வத்துக்கு யாதனின். செல்வம் குன்றாம இருக்கிறதுக்கு வழி, பெருக்கிறதுக்கு வழி ஒன்று இருக்குது, வைக்கிறதுக்கு வழி சொல்லி இருக்கிறார். அற்றார் அழிபதி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு உளி என்றுவர். இல்லாதவன் பசியத்தி இருக்கிறது தான் ஒரு தண்ட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவார். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவார். எல்லார் அழிபசி அற்றார் அழிபசி தீர்த்தல். இங்க சொல்றார் அது இன்வெஸ்ட்மெண்ட் வைப்பு. இது பாதுகாக்கிறது, குறையாம இருக்கணும் என்றால். அழுகாமை செல்வத்துக்கு யாதனின் வெகுகாமை வேண்டும் புறன் கைப்பொருள். பிறனுடைய கைப்பொருளை வெகுகாமை வேண்டும். பிறனுடைய கைப்பொருளை ஆசைப்பட்டுதல், கைப்பற்றுதல், கையகப்படுத்தல் இல்லாம இருக்க வேணும். அடுத்தது அறனறிந்து வெகார் அறிவுடையார் சேரும் தாங்கே திரு. அறனறிந்து வெகுகா அறிவுடையார். இந்த அறத்தை அறிந்து வெகுகா அறிவுடையார் மற்றவருடைய பொருள்களை விரும்பாத கையகப்படுத்தாத அறிவுடையவர்களை சேரும். திறனறிந்து அங்கே திரு. அவர்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து லட்சுமியை சேருவார். திரு கண்டது லட்சுமி. லட்சுமி சேருவாள் யாரு கண்டா? மற்ற வேண்ட பொருள்களை விரும்பாதவர்களுக்கு. அரண் அறிந்து வெகுகாமை அறிவுடையாரை சேரும். திறனறிந்து அங்கே திரு. அடுத்தது விரல் ஈனும் எண்ணாது விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இன்னொரு தட்ட பொருள்ல நான் ஆசைப்படுறாளே என்ற செருக்கு வேணும் எங்களுக்கு. அது ஒரு நல்ல குணங்கள்ல ஒரு குட் ஈகோன்னு சொல்றேன். நான் என்ன குட் ஈகோ வேணும். நான் அப்படி மற்றவற்ற பொருளை ஆசைப்படுறது இல்லை என்ற செருக்கு எங்கள் எல்லாருக்கும் வேணும். எங்க எனக்கு சந்தர்ப்பம் பெறுது பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. என்ன செருக்கு வேணும்? வேண்டாமை என்னும் செருக்கு.
வேண்டாமை இப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை. சில வேளை வருவினம் எல்லாருக்கும் வருது, இந்த உண்ட பங்கண்டு வர்றது இருக்கല്ലോ, உண்ட பங்கண்டு வர்றது அது வேண்டாம் என்ற செருக்கு வேணும். இறலீனும் எண்ணாது வேகின், இறலீனும் எண்ணாது வேகின். அதுல வர்ற துன்பத்தை கருதாமல் மற்றவர்களுடைய பொருளை கருதினால் அந்த இது வரும். அது இல்லாமை அது வேண்ட மாட்டோம், அப்படி பாங்கள பங்கேற்க மாட்டோம். வி நாட் பி பார்ட் வித் எவில் என்று சொல்றது. கெட்டதை பார்த்து கொண்டிருக்கல, கெட்டதை பங்கெடுக்கவும் மாட்டோம். நீதான் செய்யறாய், கொண்டு வந்து வீட்டை வைக்கிறனாலும் வேண்டாம் வேண்டவன் அப்படி சொல்ற. அந்த செருக்கு அந்த இது வேணும் என்று வள்ளுவர் சொல்லி இந்த வேகாமை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார். அது ஒரு செருக்கு வேணும் ஐயா. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் பொருள் ஆசைப்படாட்டி செருக்கு வேணும் இருந்தார் ஒன்றும் கடமைப்படாட்டியும் பேராசைப்பட்ட பொருளை பறிச்சவனுக்கு நிம்மதியா இருக்காது ஐயா. மாத்திரவனுக்கு நிம்மதியா இருக்காது. நல்ல பொழுது. ஆனா அங்க பொருள் இருந்தால் ஏமாத்தி போட்டான்னு இங்க இருந்து நிம்மதியா கெடுக்காம ஆசைப்படுறவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு விடுறது, அது இன்னொரு பிரிச்சு இருக்குன்னு. இந்த எடுத்துக்கொள், நீ தண்டு கொண்டு கொடுத்துட்டு வரது என்ன சரி. எத்தனை பேர் அப்படி கொடுத்துருக்கிறார்கள். சில பேர் அங்க அப்படி ஒரு ஆளுக மாத்தி போட்டு அவன் இந்த பேர புள்ளிகள் இங்க வந்து கஷ்டப்படுது. இப்ப எடுத்து போடுறது, நிலங்களையும் எடுத்து போடுறது, அப்படி சில பேர் செய்திருக்கிறேன். வான்மையில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நட்ட வெம்பல் விமல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம் அரகர நம பார்வதீபதையே, அரக நம பார்வதீபதையே, அரக நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சித்தபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நல்லது, நாளைக்கு சந்திப்போம். நன்றி நன்றி. ஓம்